أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد எந்த சிறை வழியாக எந்த அரச மாளிகை வீட்டை விட்டு எந்த ஜெயிலுக்கு போனாங்களோ அதை விட சிறந்த அரச வீட்டிலேயே அந்த மினிஸ்ட்ரியே கிடைக்க போகுது, அரச பதவி கிடைக்க போகுது, அரசு அமைச்சர் பதவி கிடைக்க போகுது. எப்படி அதை ஆக்கினான்? இப்படி இடையில சில நேரம் பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். உறுதியாகிக்கணும், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சவனா இருக்கணும். நான் எப்படி தொழுது கொண்டிருந்தேனோ அதே தொழுகையோடு இருக்கணும். எப்படி துவா கேட்டு கொண்டிருந்தனோ அல்லாஹ் கிட்ட கையெழுந்த பழக்கம் இருந்துச்சோ அதே பழக்கம் இருந்துகிட்டு இருக்கணும். என்ன உதவி செய்யற பழக்க வழக்கம் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கணும். சூழல்கள் மாறுறதால என்ன செய்யப்படாது, நாங்க மாறிடப்படாது. சூழல்கள் மாறுறதால நாங்க மாறிடப்படாது. சூழல்கள் மாறுவதால நாங்க மாறிடக்கூடாது. ஏனென்றால் பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க? தனிமையில் இருக்கிறாங்க. யார் இருக்கிறது? அரசண்ட மனைவி, அந்த அமைச்சர்ட மனைவி. அவர் கதவெல்லாம் அடைக்கிறா, கூப்பிடுறா, வா இணங்குவோம். என்ன சொன்னாங்க? தனிமையில் இருக்க போக்கு என்ன செய்யறீங்க? சூழல் வேற, கணவனும் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. அந்த பாவத்தை செஞ்சு அழகான முறைக்கு செய்யறிச்சு. அதுக்கு பின்னால கண்ணியம் இன்னும் கூடும். அரசிட அந்த அமைச்சர் மனைவிட கவனிப்பு இன்னும் கூடும். அந்த அப்படியே இருக்க ராஜா மாதிரி இருக்கேன். பாவம் செய்ய எல்லா வழிமுறையும் இருந்து பாவத்தை விட்டாங்க. அப்ப சில நேரம் சூழல் வரும். ஏன் யாரும் இல்லை, உமாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை, தெரிஞ்சாக்களும் இல்லை, நான் மட்டும். எனக்கு இப்ப என்னது, சாராய ஒரு போட்டல் எடுத்தாலும் யாரும் இல்லை. பேக்கில் போட்டு அழகா என்ன செய்யலாம், கொண்டு போய் குடிக்கலாம். அவங்களோட இடத்துக்கு எனக்கு போகலாம், கிளப்புக்கு போகலாம், யாரும் இல்லை பார்க்கறதுக்கு, நான் மட்டும்தான். ஆனா பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அந்த பாவத்துக்கு இணங்கையில். அதனால கணவனுக்கிட்ட மாட்டி கொடுத்தா. அதுக்கு பின்னால விருந்து வச்சு, அதெல்லாம் வாரகிழமைக்கு வரும். அப்ப அப்படியான டைம்லையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தேர்ந்தெடுத்தது சிறை வாசம். சிறைக்கு போன நேரத்தில் அது அரசனுக்கிட்ட எல்லாம் போகாது. இப்ப ஒரு மனிதனுக்கு அநியாயம் நடந்தா ஜெனீவா அப்படி இப்படி அங்கிட்ட எல்லாம் மனித உரிமை மீறல் இதெல்லாம் அந்த காலத்துல ஈக்கையில் ஜெயிலுக்கு போனதுதான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அவங்களுக்கு வழி அமைச்சு கொடுத்தான். இவங்களை பத்தி அந்த அரச மாளிகையில பேசப்பட்டு இவங்களை அரச மாளிகைக்கு கூப்பிட்டு எடுத்து அந்த வழக்கு என்ன செய்யப்படுது, தீர்க்கப்படுகிறது. இழிவுபடுத்தப்பட்டவர் இந்த என்ன செய்யப்படுறாரு, பகிரங்கமா அந்த பொம்பளையை ஒத்துக்கிறார். நான் தான் கூப்பிட்டேன், அவர் நல்ல மனிதர் என்று அவட வாயாலேயே பிடிப்பட்டு கொடுக்கப்பட்டு அரசராக நியமிக்கப்படுறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதெல்லாம் யார் வழி அமைக்கிறது? நாங்கள் நினைக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு அநியாயம் செஞ்சா அந்த அநியாயம் நான் வெற்றி பெற்றுட்டேன். இல்லை, ஒரு அநியாயம் செய்யப்பட்டவருடைய மனக்குமுறல் ஒரு கண்ணீர் துளி போதும் நான் அழிஞ்சு போறதுக்கு. அது பிற மதத்தவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் வணங்காதவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த கண்ணீரை அந்த மனக்கவலையை சும்மா வீணாக்க மாட்டேன். நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அநியாயம் செய்யறது, அடுத்த மக்களுடைய விஷயத்துல, தொக்குக்குள் இபாத விஷயத்துல நாங்கள் போன கிழமை அதுக்கு முன்னாடி விரிவாக பார்த்துட்டோம். அப்ப என் மூலமாக அடுத்தவனுடைய கண்ணீர் துளி வாரத்துக்கோ மனக்கவலை ஒன்று வாரத்துக்கோ நான் காரணமா இருந்தால் நான் நினைச்சிக்க வேண்டியதுதான், நான் அழிய போறேன். அதுக்கு பின்னால அந்த சகோதரர் கஷ்டப்பட்டாங்க. அநியாயம் செஞ்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அநியாயம் செஞ்ச அந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களோட வாழ்க்கையில சில பொருளாதார நெருக்கடிக்கு அவங்க ஆளானாங்க. அப்ப அந்த நேரத்துல திரும்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டு இந்த மாதிரி பல சம்பவம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற கிழமை அதை பத்தி பார்ப்போம். இப்ப இன்னைக்கு நாங்க இதுவரைக்கும் பார்த்த விஷயத்துல முதலாக கணிக்க வேண்டிய விஷயம், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களை நம்பிக்கை நாங்கள் இருந்துடப்படாது. எங்களோட வாயை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ்வோட விஷயத்துல நான் ஒழுக்கமான முறையில நடந்து கொள்ளணும். அடுத்தது, பொறாமைங்கிறது முக்கியமான பயங்கரமான பாவம். மூணு பாவம் இருக்கு. அந்த 3 பாவமும் எல்லா பாவங்களுக்கும் அடி வேறு, ஆணி வேறு. பொறாமை, பெருமை, பேராசை. இந்த 3 காரணமாகத்தான் இன்றைக்கு நடக்கிற அதிகமான அநியாயங்கள், பாவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்ப இதை நான் விட்டு தவிர்த்து கொள்ளணும். பேராசை வரப்போக்கல ஆசை வரும். மனிதனுக்கு ஆசை இருக்கு. அப்படி வார நேரம் நான் யோசிக்கணும், என்னை விட கொஞ்சம் கீழே வாழக்கூடியவரை பார்க்கணும். என்னை விட கொஞ்சம் அந்த கொஞ்சம் குறைஞ்சி வாழ்றாங்களே அவங்கள பார்க்கணும்.
அவளை பார்த்து நான் என்ன செய்யணும், அல்லா எனக்கு மிச்சம் தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ், அல்லா எனக்கு மிச்சம் தந்திக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பண்பு வரணும். போதுமைங்கிற மனத்தை உருவாக்குற பண்பு வரணும். போதுமைங்கிற மனத்தை உருவாக்குற பண்பு வரணும். அதே மாதிரி என் காது நல்லதை கேட்கணும், கண் நல்லதை பார்க்கணும், உள்ளம் நல்லதை சிந்திக்கணும். இந்த பழக்க வழக்கத்தை நான் வந்து இல்லை உண்டாக்கணும். நான் இல்லை உண்டாக்கணும். இஸ்லாம் என்னது, சொர்க்கம் போகிறதுக்கு லேசான பல வழிகளை வச்சிருக்குது. இதை நான் மட்டும் மேற்கொண்டு வந்தால் ஒவ்வொரு நாள் காலையில் விளம்புறேன் தூங்கும் வரைக்கும் அல்லாஹ் கடமையாக்கின தொழுகையில தொழுது வாரது. என்ற காதில் கெட்ட விஷயங்கள் காதுக்கு போய் திறப்பாண்டு காதை பாதுகாத்துக் கொள்வது. கண்ணை வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்க்கணும், மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ணை பாதுகாத்துக் கொள்வது. உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கொள்வது, அந்த சின்ன திரைப்பிண்டத்தை உண்மையாக வச்சுக்கொள்வது, இதயத்திரமாக வச்சுக்கொள்வது. பொறாமத்தனம் இருக்கப்படாது, தற்பெருமை இருக்கக்கூடாது. இப்படி நான் வாழ்ந்தால் எனக்கு மரணம் வந்தால் நான் சொர்க்கம் போவேன். அவ்வளவுதான். நபி அவங்க சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை ஒரு சஹாபி வருவார், அவர் சொர்க்கவாதி. அடுத்த நாள் சொன்னாங்க ஒரு சஹாபி வருவார், அவர் சொர்க்கவாதி. அடுத்த நாள் சொன்னாங்க ஒரு சஹாபி வருவார், சொர்க்கவாதி. அவரை தொடர்ந்து போனாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்ந்து போனாங்க. போயிட்டு 3 நாள் கவனிச்சு பார்க்குறாங்க. பெருசா பிரத்தியமான அமல் ஒன்றும் இல்லை. நான் எதை செய்கிறேனோ அதான் அவங்களும் செய்கிறாங்க. அடைச்சிக்க வார டைமுக்கு நான் வந்து என் வாப்பாவோட கோபம் இல்லை, நான் உங்கள்கிட்ட தங்குறதுக்காக வேண்டி தான் நான் இப்படி என் வாப்பாவோட கொஞ்சம் பிரச்சனை, எனக்கு தங்குறதுக்கு 3 நாள் டைம் தாங்கண்டு உங்களோட நான் தங்கினேன். அவர் இசைச்சனத்துக்கு பின்னால நான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கவாதி இல்லை, நான் 3 நாள் கவனிச்சேன், நீங்கள் தான் வந்தீங்க, நான் உங்களை கண்காணிக்கிறதுக்காண்டி நான் வந்தேன். உங்களை வந்து பார்த்த நேரத்தில் நான் இதை அமலை செய்யணும், அதை அமலுக்கு நீங்கள் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த சாபி சொன்னாரு, அது உண்மைதான், நீங்க எங்களை கண்ட உலக இந்த அமல், ஆனா எனக்கு ஒரு பேர்த்தியமான அமல் ஒன்று இருக்கு. யாரை பத்தியும் கட்டணம் வச்சுக்க மாட்டேன். என் உள்ளத்துல யாரை பத்தியும் கட்டணம் வச்சுக்க மாட்டேன். நான் ஓப்பன் டைப். எனக்கு இவர்கிட்ட ஒரு செய்தி பிடிக்கலையா, முன்னுக்கு போயிட்டாரு. இதை நான் அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு என் உள்ளம் ஈடேற்றமாகிக்குது. யாரை பற்றிய கட்டணமும் இல்லை. அப்ப சொன்னாங்க அந்த சஹாபி, இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதுக்கு தான் நீங்க சொர்க்கம் போறீங்க. அந்த அமலோட சேர்த்து நீங்க இதுக்கு தான் சொர்க்கம் போறீங்க. அப்போ உள்ளத்தை கண்ணாடி மாதிரி வச்சுக்கணும், உள்ளத்தை கண்ணாடி மாதிரி சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். எனவே அதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், முயற்சி செஞ்சு கொள்ளணும். आज जो मौजू था याकूब अलैहिस्सलाम और यूसुफ अलैहिस्सलाम के बारे में। यूसुफ अलैहिस्सलाम एक नबी है, याकूब अलैहिस्सलाम भी एक नबी है। फिर भी उन लोगों को मुश्किलात आई, बहुत उलझनों में वो लोग पड़े थे। फिर भी अल्लाह का जो तवक्कुल है, मेरे लिए अल्लाह काफ़ी है, मेरे ये मुश्किल को अल्लाह ही हल करेगा, इस तरह तवक्कुल था, इस तरह तवक्कुल था। यूसुफ अलैहिस्सलाम एक कुआं में था, उसके बाद एक फाइनेंशियल मिनिस्टर के घर में था। उसके बाद जो उस औरत उसके लिए बुलाई वो रुक लिया, जिना के लिए बुलाई वो रुक लिया। उस टाइम कोई भी नहीं था, सिर्फ वो औरत और ये। फिर भी वो क्या कहा, शुक्र, ये जो मेरे आपका हस्बैंड मेरे लिए अच्छा जगह दिया, इसलिए मैं उसको धोखा नहीं दे दूंगा, इस तरह था। उसके बाद फिर भी वो बुलाया, अगर वो नहीं आएंगे फिर मैं उसको जेल में डाल दूंगा। फिर नबी यूसुफ अलैहिस्सलाम क्या कहा, मुश्किल नहीं, मैं सिजन मेरे लिए अच्छा है, जेल मेरे लिए अच्छा है। फिर जेल चला, उधर बहुत सालों तक रहा, 10-15 साल तक रहा। आजकल की जो हुकूक है ना, जो जेनीवा है और ह्यूमन राइट्स है, इस तरह पहले नहीं था, जाएगा वैसे ही रहेगा। फिर अल्लाह ने बंदोबस्त किया, 2 बंदा आया, फिर उस बंदे एक बंदे से जो प्रेसिडेंट के घर में उसका जिक्र आया, फिर उसके बुलाया, फिर उसको फाइनेंशियल मिनिस्टर बना दिया। पहले था वजीर के घर, अभी किधर, मलिक प्रेसिडेंट का घर में। ये इतने हालात में सारे मुश्किलात, उसका इज्जत का मुश्किल मसला था, फिर भी सब्र किया। अल्लाह ने कुरान में 3 चीजें हैं, उसमें जमील का मतलब हुस्न, ये जिक्र किया है। फसब्रुन जमील, आपको कोई मुश्किल आए आप अहसन वाला सब्र करो। उसका मतलब क्या है, किसी को न बताओ, किसी को न बताओ, सिर्फ अल्लाह को बताओ।
ये दूसरा वहजुरहुम हजरन जमीला, अगर दूसरों के पास आपको मोहब्बत नहीं है उनको आप अच्छे से उनको नफरत करो। उसका मतलब क्या है? सलाम करो, हाल अहवाल पूछो, बस। आप अकेला में हैं, फिर वो भी अकेला में है, उसको तंग आ जाता है, फिर उसको आप हाथ दो मदद के लिए, बस। पहले की तरह आप न उसके साथ न जुड़े रहो। सलाम और हाल अहवाल ये भी क्या है? कुरान का जिक्र। उसको अच्छे से नफरत करो, दूसरों को न पहुंचाओ, दूसरों से उसका दिल को भी न खराब करो, इस तरह। दूसरा तीसरा फस्फहिस सफहल जमील, कोई बंदा उसका गुनाह को कोताही को समझकर आपके मदद के लिए आ रहा है, मुआफी के लिए आ रहा है, फिर भी आप उसको जिक्र करते हुए, उसका गुनाह को जिक्र करते हुए, अगर उसको डराते हुए, उसका आइब जिक्र करते हुए, इस तरह नहीं है। उसके लिए आपके पास वो मुआफी मांगने के लिए आया, आप मुआफी करो, उसके बाद उसका जिक्र न करो। ये सारे कुरान का लफ्ज है। इस्लाम जानवरों के साथ भी अच्छे ihसान के साथ मुआमला करने के लिए हुक्म दिया है, फिर भी ये जो मुआशरा के जिंदगी में भी इंसानों के साथ इस तरह होना चाहिए। और इसी तरह मेरे लिए अल्लाह काफी है, मुझे ये मुश्किल को हल करने वाला अल्लाह है, ये वही है और कोई नहीं है। इय्याका नअबुदु व इय्याका नस्तईन, या अल्लाह मैं आपको ही इबादत करता हूँ, आपसे ही मदद मांगता हूँ, और अल्लाहुल मुस्तआन अला मा तसिफून, अल्लाह मेरे लिए मदद करेगा। इस तरह तवक्कुल, स्ट्रॉन्ग तवक्कुल होना चाहिए। मैं पहले किस तरह था वही तरह मदद, नमाज अदा करने वाला में हो, दुआ करने वाला में भी हो, इस तरह न हो। मैं वो इबादत नहीं करता है, उसके लिए कोई मुश्किल नहीं, मैं अल्लाह की इबादत करता हूँ, मेरे लिए मुश्किल आई, इस तरह बात नहीं करना चाहिए। अल्लाह हमको आजमा रहा है, हमारे सब्र को देख रहा है। वस्तईनु बिस्सब्रि वस्सलाह, आप नमाज के साथ और सब्र के साथ मेरे लिए मदद मांगो। फिर सब्र जमील से और नमाज से हम अल्लाह से तवक्कुल करके हम रहेंगे, स्ट्रॉन्ग रहेंगे, अल्लाह इंशाअल्लाह हल निकालेगा। தொழுகிற விஷயம் பார்த்தோம் அன்னைக்கு. அதில் தொழுகிற முறை கொஞ்சம் பார்த்தோம். இப்போ தொழுகையில் சில திக்ருகள் ஓத வேண்டியிருக்கு. அந்த திக்ருகள் சுன்னத். அதே மாதிரி அதிகமான கருத்து இருக்காது. அந்த நாங்கள் ஓதக்கூடிய திக்ருக்கு தான் தொழுகையில் அதில் அதிகமான நலவுகள் இருக்குது. கருத்து வழங்கினா விஷயம் லேஸ். நான் அன்றைக்கும் சொன்னேன், எனது ஒரு வணக்கத்தை நான் செய்ய முன்னால அதில் இருக்கக்கூடிய சிறப்பு எனக்கு வழங்கிட்டா எனக்கு விருப்பத்தோடு நான் செய்வேன். கடமைக்கு செய்ய மாட்டேன், விருப்பத்தோடு செய்வேன். ஒரு வணக்கம் செய்யறா இருந்தால் இஸ்லாம் என்ன கொண்டு சொல்லி தந்திருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய நன்மை சிறப்பு என்ன எனக்கு வழங்கினா அதுல எனக்கு விடுபடலை. மனசுல பாரம் நீக்காது. அந்த அடிப்படையில ஒவ்வொன்றையும் நாங்கள் கருத்தை வழங்கணும். அதனாலதான் இப்ப நாங்க என்னது கூட்டுத்துவால சில நேரம் உருதுல, சில நேரம் தமிழ்ல துவா கேட்கணும். அதுதான் அரபுலையும் கேட்கப்படுது. அதை வழங்குறதுக்காக வேண்டித்தான் நாங்க என்ன சில நேரம் உருதுல துவா கேட்கறது, சில நேரம் தமிழ்ல துவா கேட்கறது கூட்டு துவால. ஏன் கருத்து வழங்கணும், அப்பதான் அத தாற்பரிய உள்ளத்துக்கு வரங்க. அந்த அடிப்படையில இப்ப என்ன இஹ்ராம் தக்பீர், இந்த காது சோனை கிட்ட கையை கொண்டு வந்து அல்லாஹ் வந்து கட்டியாச்சு. இப்ப வஜ்ஜஹத் ஓதுறது சுன்னத்து அப்படின்னு என்ன இதை ஏன் சொல்றேன்டா, நான் இப்ப வாரன் கடைசி டைம்ல இமாம் ருக்குக்கு போறது கிட்ட, அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய போறேன், வஜ்ஜஹத்து ஓதப்போறேன், அல்ஹம்து சூரா தான் நான் ஓதணும். அதுக்காக வேண்டி சொன்னேன். அடுத்தபடி நான் அவ்வளவு தக்பீருக்கு வந்துட்டு நான் வஜ்ஜஹத்து ஓதணும். வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிஸாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லது வ அன மினல் முஸ்லிமீன். இது ஓதணும். இந்த கருத்து என்ன? முதலாவது ஷிர்க்க விட்டு நான் என்ன செய்யறேன், நீங்கிறேன். முதலாவது நான் என்ன செய்யறேன், ஷிர்க்கிலிருந்து நான் இல்லாமல் போறேன். என்னை படைத்த வஜ்ஜஹது, நான் முகத்தை அப்படியே திருப்பிட்டேன், என் திசையை இலக்கை திருப்பி விட்டேன். யாருக்கு? வஜ்ஹி அலி, என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த,
இந்த வானங்களையும் பூமியையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்த அல்லாஹ்வின் பக்கம் நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய முழு விடயத்தையும் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். யாரையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை மாத்திரம் அல்லாஹ் உன்னை மாத்திரம் என்ன செஞ்சிருக்கேன், இறைவனாக ஏற்றிருக்கிறேன். வமா அன மினல் முஷ்ரிகீன். ஹனீஃபன், ஹனீஃபன் என்ன நான் அன்றைக்கு பார்த்தோம். ஹனீஃப்னா என்ன, ஷிர்க் விட்டு நீங்கிறது. வெறுமனே அல்லாஹ் மட்டும்தான். என்னுடைய முழு செயற்பாடு யாருக்காக வேண்டிதான், அல்லாஹ்க்கு மட்டும்தான். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் இணை வைக்கக்கூடியவன் இல்ல. அதுக்கு பின்னால பாருங்க, இன்ன ஸலாத்தி, நான் தொழக்கூடிய இந்த தொழுகை, வனுசுகி, நான் செய்யக்கூடிய இதர அமல்கள், வமஹ்யாய, நான் வாழ்வதும், வமமாத்தி, நான் மூத்தா போறதும், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், யாருக்காக மட்டும்தான், அல்லாஹ்வுக்காக மட்டும்தான். நான் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாமே யாருக்கு, உனக்கு யா அல்லாஹ். நான் உயிர் வாழ்வதும் உனக்கு, நீ எனக்கு படைச்சிட்டாய், நான் உனக்காக வேண்டி வாழ்றேன். தற்கொலை செய்ய மாட்டேன், இன்னும் நானே அழிவுல கொண்டு போய் போட மாட்டேன், ட்ரக்ஸ் பாதிக்க மாட்டேன். ஏன் அதெல்லாம் நான் என்னை நானே அழிவுல கொண்டு போற மாதிரி இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். லா ஷரீக லஹு, உனக்கு நிகராக யாரும் இல்லை. வபிதாலிக உமிர்து, நான் இதுக்கு தான் ஏவப்பட்டிருக்கிறேன். எதுக்கு, இணை வைக்காமல் உன்னை மட்டும் வணங்குறதுக்கு தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன். வஅன மினல் முஸ்லிமீன், நான் உனக்கு அடிப்படை நடக்கக்கூடிய ஒரு அடியான். சுப்ஹானல்லாஹ். இதுல என்ன இருக்குது, இப்ப இதுல அர்த்தம் வழங்கிங்க, எவ்வளவு பெரிய அர்த்தம் உள்ளது. இது நான் ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் பரது தொழுகையில செய்யறேன் வச்சுக்கொண்டா, இந்த அர்த்தங்கள் என்ன பிரதிபலிக்குமா, பிரதிபலிக்காதா? பிரதிபலிக்கும். அதுக்கப்புறம் சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு புகழும் எல்லாம் உனக்கு மட்டும்தான். அர் ரஹ்மானிர் ரஹீம், நீ யாரு, அதிகம் அளவு கடந்து இரக்கம் காட்டக்கூடியவர். நீ அதிகம் அளவு கடந்து இரக்கம் காட்டக்கூடியவர். உன்னுடைய ரஹ்மத்துக்கு முன்னால எந்த ஒன்றும் இல்லை. மாலிகி யௌமித்தீன், நீ யாரு, நாளைக்கு மறுமை நாளுடைய அதிபதி, அரசன். நீ உனக்கு மட்டும்தான் இந்த உலகம் எல்லாமே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் நான் உன்னை மட்டும்தான் வணங்குறேன். பாருங்க கருத்தை பாருங்க. இய்யாக நஅபுது, உன்னை மட்டும்தான் நான் வணங்குறேன். வ இய்யாக நஸ்தஈன், உனக்கிட்ட மட்டும்தான் உதவி தேடுறேன். இந்த இடத்துல கவனிக்கணும், நாம துவா கேட்கிறதா இருந்தாலும் என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது ஸலவாத் சொல்லி துவா கேட்கணும். இங்கே முன்ன இருக்குது சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துவா, சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு துவா. நான் அல்லாஹ்வை இப்படி புகழ்ந்த உடனே அல்லாஹ் சொல்றான் மாலிகி யௌமித்தீன், அங்கனைக்கு வரங்காட்டி வந்ததோட அல்லாஹ் என்ன சொல்றான், என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான், என்னுடைய அடியான் என்ன புகழ்ந்துட்டான். இப்ப இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், நான் உனக்கிட்டயே உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், என் அடியானே நீ கேட்கக்கூடியதுக்கு நான் உனக்கு தருவேன், நீ கேட்கறதுக்கு நான் என்ன செய்ய போறேன், உனக்கு தருவேன். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் ரெண்டுக்கா பிரிச்சுக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹ் ரெண்டுக்கா பிரிச்சுக்கிறான். அரவாசி அல்லாஹ்க்கு, அதான் அல்லாஹ்வை புகழ்றது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அது அல்லாஹ்க்குரியது. அடுத்த பகுதி யாருக்குரியது, அது எனக்குரியது. அது எனக்குரியது. அது ஃபாயிதா யாருக்கு, எனக்கு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவான், ஏ அடியானே நீ கேட்கறதுக்கு நான் உனக்கு என்ன செய்வேன், நிறைவேற்றி தருவேன். இய்யாக நஅபுது, நான் என்ன சொல்றேன், யா அல்லாஹ் நான் உன்னை மட்டும் தான் வணங்குறேன். என் தலையை கொண்டு போய் யாருக்கிட்ட வைக்க இல்லை, என் அம்மா அப்பா கூட நான் வைக்க இல்லை, உனக்கு முன்னால வைக்கிறேன், உனக்கு உதவி தேடுறேன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு அந்த நேர் வழியை தேடிதான் எல்லாரும் மாறுது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்கு அதான் நேர் வழியை வச்சுக்கிறான் தொழுகையில, அந்த நேர் வழியை விட்டு போட்டு நாங்கள் வேற எங்கேயோ தேடுறோம். பிற மதத்தவர்களுக்கு அல்ல நேர் வழியை வச்சுக்கிறான் தொழுகையில, இஸ்லாத்துல. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, நேரான வழியில போறாங்க, சொர்க்கம் போறாங்க. அப்ப நான் கேட்கிறேன் என்னது, துவா, எனக்கு நேரான வழியை காட்டு. எப்படியாப்பட்ட வழி, நீ யாருக்கு அருள் புரிஞ்சாயோ அந்த நபிமார்கள் நல்லவர்களுடைய வழியை காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபம் யாருக்கு வந்துச்சோ அவர்களுடைய வழியை காட்டிடாது, யூதர்களுடைய வழியை காட்டிடாது. வலல் பாலின், வழி கடுத்த மக்களுடைய வழியையும் காட்டிடாது, யூத கிறிஸ்தவருடைய வழியை காட்டிடாதே, எனக்கு நேரான வழியை காட்டி, இஸ்லாத்தை காட்டு. இது துவா. இப்ப நான் ஆமீன் சொல்றேன், ஆமீன். மலக்குமார்கள் எங்களோட சேர்ந்து ஆமீன் சொல்றாங்க. யாருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனோட சேருதோ என்னுடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது, என்னுடைய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. அதுக்கு கூட வேண்டிய ஒரு சூறா ஓதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறேன், போறேன். சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அஸீம்
வபிஹம்திஹி. யாரை புகழ்றேன்? அல்லாஹ்வை புகழ்றேன். யாரை புகழ்றேன்? அல்லாஹ்வை புகழ்றேன். அதுக்கப்புறம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்த் மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. இங்கே யாரை புகழ்றேன்? அல்லாஹ்வை புகழ்றேன். எந்த அளவுக்கு புகழ்றேன்? வானம் நிறைய. சுப்ஹானல்லாஹ். சின்ன வார்த்தை, அடுத்து மிச்சம் பெருசு. அல்லாஹ் எங்களுக்கு புகழலாது. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அலீமி சுல்தானிக். உனக்கு என்ன அவசியமோ அவ்வளவுக்கு நான் உன்னை புகழ்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது? ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. வானம் நிறைய உன்னை புகழ்கிறேன், பூமி நிறைய உன்னை புகழ்கிறேன். அதுக்கு பின்னால நீ எவ்வளவு விரும்புறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய திக்ர். அதுக்கப்புறம் சுஜூத், சுப்ஹான ரப்பியல் அஅலா வ பிஹம்திஹி. அதுக்கு பின்னால இந்த இடத்துக்கு வந்தா ரப்பி வஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய துஆ பாருங்க. ரப்பி வஃபிர்லி, என்ன மன்னிச்சிடு. வர்ஹம்னி, எனக்கு இரக்கம் காட்டு. வஜ்புர்னி, எனது பிரச்சனை இல்லாமலாக்கு, என் மனசை ஆறுதல் படுத்து. இன்னைக்கு மனுஷன் எங்க ஓடுறது? நிம்மதி தெரியாம ஓடுறார். இங்க என்ன நடக்குது? வஜ்புர்னி, என் உள்ளத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை இல்லாமலாக்கி என் உள்ளத்துக்கு நிம்மதியத்தா. வர்ஸுக்னி, எனக்கு வாழ்வாதார பிரச்சனை இல்லாமலாக்கு, என்ன வாழ்வாதார பிரச்சனையை நீ இல்லாமலாக்கு. வஹ்தினி, நேரான வழியை காட்டு. வஆஃபினி, இன்னைக்கு நல்ல ஆரோக்கியத்தை தான், அதை என்ன மன்னிக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு மேல அத்தஹியாத், அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை புகழ்றது, நபி மீது ஸலவாத்தை சொல்றது. இப்படி சொல்லிட்டு யா அல்லாஹ் நீ என்னுடைய பாவத்தை மன்னிக்குது, நான் இவ்வளவு பிரச்சனையோட இருக்கிறேன், யா அல்லாஹ் என் பிரச்சனை இல்லாமல் ஆக்கிடு. தொழுகையிலே கேட்டாச்சு பல விஷயங்களுக்கு. இப்ப கையஞ்ச என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்படி விஷயத்தை விளங்கி நான் செயல்பட்டால் தொழுகையிலே இருக்கு எல்லாத்துக்கும். அது மட்டும் இல்ல எக்ஸசைஸ் கூட. நீங்க சுஜூதுக்கு போல எங்கக்குள்ள ரத்தம் பாயாதோ எல்லா இடத்துக்கும் ரத்தம் பாயும். எந்த இடத்துக்கு ரத்தம் பாயலையோ அங்கெல்லாம் ரத்தம் பாயும். 17 விடுத்தம், அதுக்கு பின்னால 12, கிட்டத்தட்ட 30 விடுத்தத்துக்கு மேல நீங்க நாங்க என்ன செய்யறோம்? விளம்பரம் சுஜூதுக்கு போறோம். அதுல எத்தனை விடுத்தம்? சுப்ஹானல்லாஹ். கணக்கு போட்டால் 100க்கு மேல வருது. 100க்கு மேல விளம்பரம். இந்த ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் அப்படி பல நேரத்தை வச்சுக்கிறானே, 5 நேரம். அது ஒவ்வொன்றிலையும் ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் ஒரு காரணம் இருக்கு. காலையில் எழுப்பின உடனே சுபத்துல 2 ரக்காத், அதுக்கு முன்னுக்கு முன் சின்ன 2, அதுல நடக்க போக்குள்ள நடக்குது, என் ரத்த ஓட்டம் ஓடுது. சுப்ஹானல்லாஹ், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குது? ஆரோக்கியம் கிடைக்குது. நான் வாக்கிங் போக தேவையில்ல, எக்ஸசைஸ் கார்டன் பார்த்துட்டு போக தேவையில்ல. இங்க வந்தா சரி, எல்லாம் கிடைச்சிடும். அப்ப நாங்க இந்த யோசனையோட செயல்பட்டால் நிச்சயமாக எங்களுக்கு பல பாக்கியங்கள் கிடைக்கும். அதனால ஒவ்வொருத்தரும் உறுதி எடுங்க. இன்றிலிருந்து என் மூலமாக என்ன செய்யப்படாது? தொழுகை ஒன்றும் விடுபடக்கூடாது. மாஷா அல்லாஹ் என்னது? அதிகமானவங்க வாரீங்க, அதுலேயும் சிலவங்க மாஷா அல்லாஹ் ஜும்மாக்காக வேண்டியனது தூரத்திலிருந்து வாரீங்க, தூக்கத்தை தியாகம் செய்றீங்க, வேலையை தியாகம் செய்றீங்க. அல்லாஹ் உங்க ஒருத்தரையும் புரிஞ்சு கொள்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த நம்பிக்கை வரணும். இதெல்லாம் நீங்க அமல், இதை வச்சு நான் துஆ கேட்கணும். யா அல்லாஹ், நான் இன்றைக்கு உனக்காக வேண்டி ஜும்மாக்கு அங்கிருந்து வந்தேன், எனது பிரச்சனை இல்லாமலாக்கிடு. நாங்கள் யோசிக்கணும், ஒன்றை நாங்கள் படிக்கணும். தேடுதல் என்கிறது கட்டாயம் ஒவ்வொரு மனுஷன்ட்டே மீக்கணும். जो हमारे नमाजों में बहुत जिक्र है, इसका जिक्र का माना में समझना चाहिए. वैसे एक परिंदे की तरह, परिंदे भी बात बोलते हैं ना, परिंदे भी बोलता है उसको, लेकिन उसका माना कुछ भी नहीं है. फिर मैं परिंदा की तरह है. நான் யார் மாதிரி? கிளி மாதிரி. படிக்கிறது இல்லையே, கிளியும் பேசுது. கிளியும் என்ன செய்யுது? உங்களோட பேரை கேட்குது, உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, அதுக்கு தெரியாது நீங்க தான். அது பேசுது, அதுக்கு கருத்து தெரியாது. நாங்க எப்படி இருக்கப்படாது? இந்த கிளி மாதிரி பேசுற கிளி மாதிரி இருக்கப்படாது. பேசுற கிளி மாதிரி இருக்கப்படாது. ஒவ்வொன்றிலையும் கருத்தை வழங்கணும். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க முக்கியமான வல்துஹாவுக்கு கீழே நாங்க எத்தனை சூரா? 22 சூறாய்க்கு வல்துஹாவுக்கு கீழே
22 சூறா இருக்குது. அத கருத்து நாங்க விளங்கிக்கிறோமா? அத நாங்க இதுவரைக்கும் ஓதுறோம். சரி, நாங்க பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அல்ஹம்து சூரா ஓதுறோம். சிலவங்களுக்கு இந்த இப்ப என்னது இப்பதான் அந்த கருத்து கொஞ்சம் லேசா விளங்கி. நான் இதை சுட்டி என்னது அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் இதை என்னது அரபு தெரியாது அப்படின்னு அப்படி அந்த கோணத்துல பேச வர இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்டா, நாங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம், இஸ்லாத்துடைய கடமை உள்ளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏன் நாங்க தேடுறோம் இல்லை, படிக்கிறோம் இல்லை எங்கிறத சொல்ல வரேன். ஏன் தேடுறோம் இல்லை, படிக்கிறோம் இல்லை. ஆனா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாங்க எத்தனையோ தியாகங்கள், எத்தனையோ பொறுத்துக் கொள்றோம். ஆனா இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் நேரம் இல்லை, காலம் இல்லை, பிஸி. ஆனா அதே பிஸியில நினைக்கிறோம் ஒரு நாளைக்கு மரணம் வந்துடும். அப்போ நாங்க எல்லாரும் என்ன செய்வோம், யாழ்லா எனக்கு கொஞ்சம் டைம் தான், நான் நல்ல மனிதனாக ஆகிட்டு வாரேன், எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு, நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாரேன். நல்லா சொல்லுவான், டைம் இருந்துச்சு, முடிஞ்சு. நான் உங்களுக்கு என்ன வழங்குறதுக்கு தொழுகிறதுக்கு நான் நேரம் தரலையா? தந்தனே நல்லா தந்த நேரம். நீங்க எதுவுமே பயன்படுத்த இல்லை. எனவே நீங்க எதுக்கு பின்னால் போனாலும் பயன்படுத்த மாட்டாய், நீ வா, உனக்கு கேட்குது அப்படின்னு நல்லா செஞ்சிடுவான், மூடிடுவான். அதனால இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுப்போம். சம்பவங்கள் சொல்றது வெறுமனே விளையாட்டுக்கு ஜொலிக்கு இல்லை. இந்த சம்பவங்கள் எல்லாத்திலையும் படிப்பினை இருக்கு. இந்த எல்லா சம்பவங்கள்லையும் என்ன இருக்கு, படிப்பினை இருக்கு. அடுத்தது விசேஷமாக நாங்க ஒரு சனிக்கிழமை நாளை ஒதுக்கி அதுலேயும் பெரிய செலவு செய்யப்பட்டு பெரிய செலவு செய்யப்பட்டு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு இதெல்லாம் என்னத்துக்கு, பள்ளியோட ஒவ்வொருத்தரும் வரணும், நல்ல விஷயங்களை கேட்கட்டும். ஜும்மா தான் கேட்கறது இல்லை, ஜும்மா தான் ஒரு 5 நிமிஷம், ஜும்மா தான் ஒரு 5 நிமிஷம். இது 1.5 மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 1.25 மணித்தியாலம். ஒரு நீண்ட ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கிறோம், நல்ல விஷயம் காதுக்கு போகுது. இதுலையும் நான் பங்கெடுக்காம இருந்தா 8 மணிக்கு வாரது, 8:45 வாரது, அல்லது நெருங்கின கடைசி கட்டத்துக்கு வாரது, இப்படி வந்துட்டு போனா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வேண்டி வார மாதிரி ஆயிடும். சும்மா ஜொலிக்கு, கொஞ்சம் கைவார அடிக்கிறதுக்கு, அடுத்தவரை கொஞ்சம் கிண்டி கேலி செய்யறதுக்கு, அல்லது கொஞ்சம் நேற்றானே நாம தனியாக இருந்தோம், இன்றைக்கு போயிட்டு ஆக்கோட சேர்ந்து கொஞ்சம் கைவார அடிச்சுட்டு வருவோம். இப்படி நோக்கம் இருந்தால் இது அர்த்தமில்லாத நிகழ்வாக போகும். இதன் நோக்கமே ஒவ்வொருத்தரும் படிப்பினை பெறணும்ங்கிறதுக்காக. இவங்க வந்திக்கிறாங்க, எத்தனை மணிக்கு வந்தாங்க, சாதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுமே 8 மணிக்கு வந்தாங்க. இல்லை சில பேர் 7:45, இவரெல்லாம் 7:45 வந்துட்டாரு. ஏன் வந்தாருன்னு கொஞ்சம் கேட்டு பார்த்தா, எனத்துக்கு வந்தாரு, தொழுகைக்காக வேண்டி வந்தாரு, நல்ல விஷயத்தை கேட்கறதுக்காக வேண்டி வந்தாரு, கடைசி டைமுக்கு உருதுல கொஞ்சம் பேசப்படும், அதை கேட்கறதுக்காக வேண்டி வந்தாரு. அவர் முழுமையாக கேட்டுட்டாரு. நாங்க 7 மணி 7:15 இருந்து அல்லது 7:30 இருந்து என்ன செய்யறோம், தமிழ்ல, அது நம்மட பாஷையில, எந்த கஷ்டமும் இல்லை, காதுக்கு இனிமையா கேட்குது. நாங்க அங்க இங்க 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 கடைசிக்கு வார. இப்படி இருந்தா எல்லாம் சடங்கு சம்பிரதாயம் மாதிரி பேசிக்கிட்டே என்ன நோக்கம் ஒன்று இருக்கோ அந்த நோக்கம் பிழைக்கும். அந்த நோக்கம் என்ன செய்யும், பிழைக்கும். வெறுமனே கிழமையில இந்த 1.25 மணித்தியாலம், 1.5 மணித்தியாலம். அப்ப நான் மனசு கெடுக்கணும். இன்றைக்கு மஹல்லா டே, நாம் இன்றைக்கு போய்த்து கொஞ்சம் நல்ல விஷயத்தை படிப்போம், நல்ல விஷயத்தை காது கேட்போம், இப்படின்னு எண்ணம் வரணும். பள்ளி வாசல், இந்த பள்ளி வாசல்ல ஒரு ஊத்தையை காண்றேன்னா எடுத்தா எனக்கு என்னது, அது நபி அவங்களுக்கு இது எடுத்து காட்டப்படுது, நபி அவங்களுக்கு இந்த ஊத்திர நன்மை செய்யப்படுது, இந்த அடியானுக்கு இந்த நன்மை கிடைக்குது எடுத்து காட்டப்படுது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நாம இங்க வந்துட்டு சுத்தமான இடத்தை இன்னும் அசுத்தப்படுத்திட்டு போறது இல்லை. இப்ப அன்றைக்கு என்னது, இப்ப பள்ளிக்கு முன்னுக்கு அந்த இடத்துல ஊத்தைக்கு பின்னால வீசாமி கேட்கிற மட்டும்தான் வேண்டா, அகிலைக்கு ஊத்தையை போட்டு என்னது சிலது வெளியாகி அந்த இடத்துல அடுத்தாக்கள் என்ன செய்யறாங்க, ஊத்தையை போட்டு போறாங்க. நம்மளாக்களில் அடுத்தாக்கள் இப்ப உறைஞ்சி தின்னுட்டா சொப்பினோட போட்டு போறாங்க. அதுக்கு பின்னால என்னது முட்டை கேஸ், அதை அப்படியே போட்டு போறாங்க. அது அப்படியே இப்ப திரும்ப நாங்க என்ன செய்யணும், என்னது பேக்ல போட்டு அதை நாம செலவழிக்க வேண்டியிருக்கு. சிகரெட், அந்த இது அடுத்தது போத்தல், வீதுரு போத்தல் உடஞ்சி, இந்த மாதிரி என்னது ஏற்கனவே இதுக்கு முன்னுக்கும் சொன்னாங்க, பள்ளிக்கு முன்னுக்குள்ள ஆக்கள் இந்த பள்ளி என்னது இப்ப ரோட்டை கொஞ்சம் அழகாகி தந்திக்கிறாங்க, கொஞ்சம் அசுத்தமாக்கி வச்சுக்கொள்ள வேணாம். அப்ப நாங்க இதெல்லாம் கவனம் எடுக்கணும். இதெல்லாம் பள்ளியோட சம்மந்தப்பட்டது. அப்ப இதுக்கு பின்னால வரக்கூடிய சிரமத்தில் உள்ளவங்க பேக்கில் ஊத்தையெல்லாம் போட்டு கஷ்டம் இல்லை, அந்த பாலத்துக்கு கீழே மிச்ச கிட்ட உள்ள இருக்கிற இடம் அந்த பாலம், அந்த பாலத்துக்கு அந்த பேக்கில் போய் வச்சுட்டு வந்துட்டா அப்ப இந்த இடம் சுத்தமாயிடும். இந்த இடம் சுத்தமாயிடும். அப்ப இந்த இடம் எக்காலமும் சுத்தமாவே இருக்கு. அப்ப எந்த பேச்சும் வராது. இப்ப பாருங்க, அந்த ஸ்டேஜுக்கு முன்னுக்கு யாரும் இந்த ஒன்றும் சொல்ல போறதில்லை, அது அப்படியே இருக்கு. இப்ப நாங்க இந்த இடத்துல 2 பேர் செய்யறதால எதை பத்தி கட்டணம் வரும்,
இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஆலிம் ஒன்று மனிதன் தானே அவரு தவறு செஞ்சிட்டாரு. எங்களை சமூகம் யாரா பேசுற? முழு உலமாக்களுக்கு தான் பேசுறது. அவர் ஒரு மனுஷன், அவர் படிச்ச அறிவு அவருக்கு வேலை செய்யல, அவர் அந்த காரியத்தை செஞ்சிட்டாரு. இப்ப நீங்க முழு மனித சமூகம் அந்த 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 இனத்துக்கு ஏசினா அது சாத்தியமா? அது அநியாயம். அவரும் படிச்சவர், இவரும் படிச்சவர் தான், ஆனா அவர் மனிதன், அந்த அடிப்படையில் அவர் தவறு செஞ்சிட்டார். இதை எல்லா முழு இனத்தையும் அப்படி பார்க்கப்படாது, பேசப்படாது. அது அவருடைய குளறுபடி, அது அவருடைய தவறு. அதே மாதிரி தான் இப்ப பள்ளி வாசல் நாங்கள் ஒத்தரை செய்யற தவறால யாருக்கு ஏற்றப்படும்? முஸ்லீம்களுக்கு ஏற்றி வாங்கப்படும். அதே மாதிரி பள்ளி வாசல் என்ன செஞ்சிச்சு? பள்ளி வாசல் இருக்கிற வரும் ஏற்றி வரும். இப்ப 3 விடுத்த 4 விடுத்த மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு அந்த மனுஷன். இதுக்கு முன்னுக்கு ஜாத் பாய் இருந்த நேரம் எல்லாம் கூப்பிட்டு 2 விடுத்தம் இந்த மாதிரி என்னது, இதுக்கு முன்னு இப்படி போடாதீங்க, நல்ல அவர் நாமளே என்னது அவர் பேரை உண்டாக்குற மாதிரி. அதனால இதுக்கு பின்னால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுக்கிறது. அதே மாதிரி ஹிதுமத் இன்ஷா தான் என்னது, கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் மனசு வச்சு ஆரம்பத்தில் எப்படி நாங்கள் ஈடுபடுறோமோ அதே மாதிரி எல்லாரும் தயார் பண்ணி கடைசி முடியும் வரைக்கும் அப்படியே அழகான முறைக்கு அதை செஞ்சுட்டு போனோம்னு சொன்னால் அழகா இருக்கும். ஏன்டா இப்போ கொஞ்ச நாளாக இருந்து கம்ப்ளைண்ட் என்ன, இந்த கதவை திறந்தா ஒரு வாசம் கொண்டு வருது, இந்த கதவை திறந்தா ஒரு வாசம் கொண்டு வருது. ஏதாவது அதை கொஞ்சம் நாங்கள் மனத்தை போடணும், கழுவணும், கம்ஃபர்ட்டை கொஞ்சம் ஊற்றி கழுவணும். இந்த மாதிரி நாங்கள் என்னது எங்கள் இடத்த நாங்கள் இன்னொரு ஆள் செல்ற அளவுக்கு வச்சுக்காமைக்கு நாங்கள் அழகான முறைக்கு சுத்தமாக பராமரித்தா, இது நான் யாரை வீட்டை நான் பராமரிக்கிறேன்? அல்லாட வீட்டை பராமரிக்கிறேன். இதை பராமரிக்கிறேன், அல்லாட வீட்டை பராமரிக்கிறேன். இந்த கூலி நாங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இப்படிதான். கம்பெனியில் பொஸ்த நிலவை பெறதுக்காக வேண்டி முன்னுக்கு ஊற்றி என்னது பெருக்கி எல்லாம் செஞ்சுட்டு வா, என்னத்துக்கு அவன் என்ன கொஞ்சம் நல்ல ஒரு இது வைக்கட்டும் அப்படின்னு. அது அங்க இங்க யாரு? அல்லாஹ். நாம் அல்லாஹ்க்காக வேண்டி செயல்பட போக்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களுக்கு இலக்கம் காட்டணும்னா காட்ட மாட்டேன்னா அல்லாவே சொல்றான் எத்தனை இடத்துல, நீ எனக்காக வேண்டி வந்தா நான் உனக்காக வேண்டி வருவேன், நீ எனக்காக வேண்டி வந்தா நான் உனக்காக வேண்டி வருவேன். எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? நீ நடந்து வந்தா நான் ஓடி வருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஓடி வர்றது இல்ல. நம்மளை நாங்க செய்யறது சின்ன அமலை விட அல்லாஹ் கிட்ட இருந்து வார கிடைக்கிற லாபம் பெருசு. அதனால இந்த இப்படி ஒவ்வொன்றையும் மனசு வச்சு இன்ஷால்லா நாங்கள் என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் முன்னுக்காகுவோம். இன்ஷால்லா வாரக்கிழமைக்கு யார திரும்ப பாசித் பாயாங்க அதுல என்னது லிஸ்ட் இன்ஷால்லா என்னது டைப் பண்ணி 4 குரூப் லிஸ்டை எடுப்போம். ஒவ்வொரு கிழமையும் இந்த மாதிரி ஞாபகப்படுத்தப்படும். அதுல இன்ஷால்லா என்னது வாரக்கிழமைக்கு சிறுமத்தில் உள்ளவங்க யார் யார் இருக்கிறீங்க? வாரக்கிழமைக்கு சிறுமத்தில் உள்ளவங்க யார் யார் இருக்கிறீங்க? எல்லாரும் ரெடி தானே? இன்ஷால்லா எல்லாரும் ரெடி தானே? உங்களுக்கு மத்தியில் நீங்க பேசி யாரு ஆரம்பத்துல வேலை சொல்லி இருந்தா அவங்க கொஞ்சம் நடுவில் வாரது, அதுக்கு நாளையும் கொஞ்சம் வேலை சொல்லி இருந்தா கடைசிக்கு வந்து அந்த கடைசிக்கு சுத்த விஷயங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் எல்லாத்தையும் பங்கெடுத்து என்ன செய்வோம்? கொஞ்சம் அழகான முறைக்கு மாசத்துல ஒரு கதை, மாசத்துல ஒரே ஒருக்கா 4 டைம்ல ஒரு டைம். அப்ப அதுல செலவழிக்கப்படக்கூடிய செல்லையும் நமக்கு தான தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். அதே மாதிரி அதுல செய்யக்கூடிய சுத்த விஷயங்கள் அதுலேயும் நன்மை கிடைக்கும். அப்ப நாங்க ஒரு எதுக்காக வேண்டி பாடுபடுறோம்? இதுல எந்த உலக லாபமும் இல்லை. நாங்க இப்படி செய்யறதுல உலக லாபம் எதுவும் இல்லை. நோக்கம் என்ன? ஒத்துமைப்படணும். நாங்க எல்லாரும் என்ன செய்யணும்? இப்படி ஒத்துமையா இருந்து எல்லாரும் ஒன்று சேர நல்ல விஷயத்தை கேட்டு நாங்கள் என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய நல்ல மக்களா ஆகணும். இந்த இடத்த கட்டி எழுப்பணும். இப்படித்தான் நோக்கமே தவிர வேற எந்த உலக நோக்கங்களும் இல்லை. அப்ப அதனால அதை கொஞ்சம் மனசுல எடுத்து நாங்கள் செய்ய போக்கல இன்ஷா அல்லாஹ் தஆலா எங்களோட எல்லா பிரச்சனையும் நீக்குவான். எல்லா விதமான பிரச்சனைகள், வேலை வெட்டி இல்லாத பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். அப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழுகை விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் எடுத்துக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் பேசி நம்ம கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த